अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्य सुताय गुणशालिने नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्य सुताय गुणशालिने ஸ்ரீரங்கத்தில் இதர மதஸ்தர்கள்லாம், அதாவது துவைத்த அத்வைதிகள் முதலானோர்கள், பல வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்களும் அவருக்கு விக்கிரகம் வச்சு திருவாராதனம் பண்ணுறதும், தமிழ் பாஷையில் இருக்கக்கூடியதான திவ்ய பிரபந்தத்தையும் சேவிக்கக்கூடாது, அதுக்கு அந்த அத்தியன உற்சவத்தில் அதை சேவிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு உற்சவம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கச்சே இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு சம்மதமானது தான். பெரியோர்கள் காலத்துலேருந்தே கலியன் காலத்தில் நடந்திருக்கு, நாதமுனிகள் காலத்தில் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி சாஸ்திரியமான அந்த உற்சவத்தை ஸ்தாபித்ததுனால எல்லாரும் அவரிடத்துல பகுமானம் கொண்டு சாத்துமுறை முடிஞ்ச உடனே பல்லாண்டு சர்வதேச தசா காலேஷு ராமானுஜாரிய திவ்யாக்ஞா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீமனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தயா, இந்த 3 ஸ்லோகங்களையும் ஸ்ரீபாஷ்யகாரர் நியமித்தபடிக்கு சேவித்து முடித்த உடனே இவருக்கு கிருத்தஜதானுசந்தானம் பண்ண சமயத்தில் சுவாமி தேசிகன் எல்லாம் தன்னுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகமே அப்படின்னு ஆச்சாரிய தனியனை அனுசந்தானம் பண்ணார். நமோ ராமானுஜார்யாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபார்ய சுதாய குணசாலினே. உடனே அங்கே இருந்த பெரியோர்கள்லாம் சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணச்சே, கிருத்தஜதானுசந்தானம் பண்ணச்சே, சுவாமி தன்னுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகம்னு ஆச்சாரியனுடைய தனியனை அனுசந்தானம் பண்ணார். ஆனால் இவா விஷயத்தில் மற்றவர்கள் அந்த பெரியோர்கள்லாம் சுவாமி தேசிகன் இப்படி சாதித்ததுனால ஆரம்பத்தில் ஏற்கனவே ராமானுஜதயா பாத்திர தனியனை அனுசந்தானம் பண்ணணும், லக்ஷ்மிநாத சமாரம்பாவுக்கு முன்னே அப்படின்னு பகவன் நியமனத்தினால அனுசந்தானம் பண்ணிட்டு வராளே பாஷ்யகார் காலத்துக்கு அப்புறம் தேசிகன் காலத்தில் அந்த பாஷ்யகார் நியமன் லக்ஷ்மிநாத சமாரம்பம் ஆரம்பிக்கணும்னு. ஆனால் தேசியன் காலத்தில் பகவன் நியமனத்தினால இப்படி பாகவத்தாள்லாம் ஆரம்பிச்சுட்டு வராளே ராமானுஜதயா பாத்திரம், அதை போல் இந்த இடத்துலையும் ராமானுஜதயா பாத்திரம் வேதத்துக்கு எப்படி பிரணவம் முன்னையும் பின்னையும் சொல்கிறோமோ அது மாதிரி ராமானுஜதயா பாத்திரத்தை சுவாமி தேசிகன் இவ்வளோ தூரம் பண்ணினதுனால அதை பண்ணுவோம் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணார். அதை அனுசந்தானம் பண்ணின உடனே வாழி ராமானுஷ பிள்ளான் வஞ்சப்பல சமயம் மாற்ற வந்தோன் வாழியேன்றத குமார வரதாச்சார சுவாமியும், நானிடமும் தான் வாழன்றத பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் அனுசந்திச்சார். அது அப்படியே பகவன் நியமன பாகவத நியமனத்தினால தொடர்ச்சியாக சாத்துமுறைகளில் பல்லாண்டான உடனே சர்வதேச தசாகால ஆரம்பித்து இப்படி தொடர்ச்சியாக பண்ணுறது அப்படின்னு வந்திருக்குது. அதில் இந்த அப்பிள்ளார் சுவாமி தேசிகனுடைய மாத்துலராயும் ஆச்சாரியனாயும் இருக்கக்கூடிய அப்பிள்ளார் இருக்காரே, மடப்பள்ளி ஆச்சானுடைய கொள்ளு பேரன். சுவாமி தேசிகன் சாய்க்கிச்சு, யோ மகானசிகோ மகான் யதிபதே நீதச்ச தத்பௌத்ரஜான் ஆச்சாரியாநிதி. ரங்கநாதா, நீ எனக்கு என்னென்னமோ பண்ணிட்ட, என்ன பாக்கிய குதுஷ்டி மதங்கள்லாம் அதில் போய் விழுந்து கலங்காதபடி பண்ணேன், சாஸ்திரவசியனாக என்னை ஆக்கினேன்,
இப்படிலாம் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் எதிவரனார் மடப்பள்ளியில் கைங்கரியம் பண்ணாரே, அந்த கிடாம்பியாச்சானுடைய பௌத்திரஜான், பௌத்திரனுடைய பிள்ளை கொள்ளு பேரனை எனக்கு ஆச்சாரியனா ஏற்படுத்திவிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நீ பண்ண வேண்டியது இருக்குது, சொல்ப காலம் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இவ்வளோ தூரம் நீ என்னை நல்வழியில் கொண்டு வந்தாவிட்டு நீ இன்னும் எனக்கு பண்ண வேண்டியது கொஞ்சம் போகிறது தான் இருக்குது அப்படின்னு சாதிக்கிற. அதனால் அப்படி பெருமை பெற்ற இந்த அப்பிள்ளார் இருக்காரே, அந்த அப்பிள்ளாருடைய தனியன், அதாவது கிடாம்பி ஆச்சாருடைய திருக்குமாரர் தான், மடப்பள்ளி ஆச்சானுடைய திருக்குமாரர் ராமானுஜ பிள்ளான்னு அவருக்கு திருநாமம். அவருடைய திருக்குமாரருக்கு ரங்கராஜர்னு திருநாமம். அதாவது கிடாம்பி ஆச்சானுடைய பேரனுக்கு, பௌத்திரனுக்கு. அந்த ரங்கராஜாச்சாருடைய குமாரர் தான் அப்பிள்ளார். அவருக்கு தன்னுடைய ஆச்சாரியராகவும் தகப்பனாராகவும் இருந்த ராமானுஜ பிள்ளான் அப்படின்ற திருநாமத்தையே அவருக்கும் வச்சார். அதனால் அவருக்கு ராமானுஜன்ற திருநாமம். அதுக்கப்புறம் அவருடைய தேஜோ விசேஷத்தை கண்டு அந்த அப்பிள்ளார் அப்படின்னு, அப்பிள்ளாரை போலையும் இவர் இருக்கிறதுனால அப்பிள்ளானோ அப்படின்னு அனுசந்தித்தனால அவருக்கு அப்பிள்ளார்னு திருநாமம் வழங்கிறது. அதுவே அப்புள்ளார் அப்படின்னு அப்பிள்ளார்னு அப்போ அனுசந்தானம் பண்ணால், ஆனால் அப்புள்ளார்னு அவருக்கு திருநாமம் உண்டு. சுவாமி தேசிகன் ரகசியத்திரேசாரத்தில் முன்னையும் பொன்னையும் சாதிக்கச்சே அப்புள்ளார் அருளி செய்த விறகு திருமந்திரார்த்தத்துக்கு அது ஏதாவது பார்த்தனுடைய ரதத்தையும் ராமலக்ஷ்மணால் காட்டுக்கு எழுனால அந்த சந்தர்ப்பத்தையும் அக்ரத பிரயோ ராமஹா அப்படின்ற ஸ்லோகத்தையும் அப்புள்ளார் திருமந்திரத்துக்கு குறிப்பாக அருளி செய்தார் அப்படின்னு சாய்ச்சார். அதே போல அடியேனை அப்புள்ளார் கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவித்து அப்படின்னு முடிவில் சாதித்தார். அப்பவும் அப்புள்ளார் அப்படின்னு சாதிச்சிருக்கார். ஏன்னா இது சீகோஷத்தில் இருக்கிறது. அதனால் அப்புள்ளார் அவா அப்புள்ளார்னு எழுதினாளா அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் இல்லை. இங்கே அப்பிள்ளானோ அப்படின்னு அனுசந்தானம் பண்ணதுனால அவருக்கு அப்பிள்ளார்னு ஒரு பேர். அப்புள் அப்படின்றது பிரசித்தமான புல், கருடன். அப்புள் அப்படின்றதும் அதுக்கு மேலே ஆறுன்ற விகுதியும் அந்த புல்லுக்கு உண்டான விசேஷம். புல்லாக இருக்கிற கருத்மானும் தான். புல்லே பக்ஷியே திஜன்னு பேர். முதல்ல அண்டத்தில் உண்டாருது, முட்டையில் உண்டாருது, முட்டையாக வெளில வருது. அதுக்கப்புறம் அண்டஜமாக பக்ஷியாக வெளில வருது, அண்டத்துலேருந்து உண்டாருது. அதனால் 2 பிறப்பு, திஜன் அப்படின்னு அதுக்கு திஜன்மா. அதே மாதிரி பிராமணனுக்கும் பிறப்புனால ஒரு பிறவி, தாயார் வயத்துலேருந்து பிறக்குச்சு. அதுக்கப்புறம் உபநயனத்தினால மந்திரத்தினால ஒரு பிறவி. அதனால தான் திருமழிசை ஆழ்வார் கூட அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் அப்படின்னு சொன்னது பிறக்கிறதுன்றது அந்த தாய் வயிற்றில் பிறக்கிறது சொல்ல, அந்த திருமந்திரார்த்தங்கள்லாம் அவருக்கு தெரிகிற நாளை அங்கே சொன்னார். அன்று நான் பிறந்திலேன், பூர்வ காலத்தில் நான் பிறந்த இல்லாத இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சாவிட்டு பிறந்த பின் மறந்திலேன், எனக்கு ஞானம் பிறந்தாவிட்டு நான் மறக்கவே இல்லை எம்பெருமானே. அதனால் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே, எம்பெருமான் நிற்கிறது, இருக்கிறது, கிடக்கிறது எல்லாமே என் நெஞ்சுள தான். அதுக்கு முன்ன எங்கெங்கேயோ நின்றதெந்த ஊரகத்திருந்ததெந்த பாடகத்து அன்று வெக்கனை. ஊரகத்தில் நின்னா
பாடகத்தில் இருந்தான், வெக்காவில் படுத்துந்தான். அதெல்லாம் எப்போ? நான் பிறக்கிறதுக்கு முன்ன, எனக்கு ஞானம் பிறக்கிறதுக்கு முன்ன. நான் பிறந்தாவிட்டு, ஞானம் பிறந்தாவிட்டு நான் மறக்கலை. அதனால் பெருமாள் என்ன பண்ணால், எல்லாம் நின்றது, இருந்தது, கிடந்தது எல்லாமே என் நெஞ்சுள்ளே அப்படின்னு அனுசந்தானம் பண்ணார். சரி, அதனால் இதில் என்னன்னா த்விஜன் அப்படின்றது. அதனால் அப்புள்ளார் அந்த பிரசித்தி. அதனால தான் அப்புள்ளார் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்புள்ளார் என்ன பண்ணிருக்கார் என்ன பண்ணிருக்காருன்னா, ஏன்னா அவருக்கு ஏன் அந்த அப்புள்னு வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, சுவாமி தேசிகனுக்கு கருட மந்திரத்தை அவர் உபதேசம் பண்ணார். ஏன்னா அந்த கருடனுடைய அம்சம், அந்த அனுகிரகம் அவருக்கு நிறைய இருக்கிறதுனால அந்த கருட மந்திரத்தை இவருக்கு உபதேசம் பண்ணார். தான் மந்திரோபதேசங்கள்லாம் மருமானான சுவாமிக்கு பண்ணுறதோட கூட அந்த வேதாத்மா விஹகேஸ்வரஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த கருடனுடைய மந்திரத்தை அவன் வேதாத்மா, வேதஸ்வரூபி, கருடன் உருவான் மறையின் பொருளாம் அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால் அப்படி கருடனுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுனால அப்படி உயர்ந்ததான அப்புள் அந்த ஏன்னா இவர் அந்த கருட ஸ்வரூபியே. அதனால தான் ஆறுன்ற முன்னையும் அதுக்கு விசேஷணம் இருக்குது, பின்னையும் ஒரு விகுதி இருக்குது. அப்படி அப்புள்ளார் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணிருக்காங்க. இங்கே சொன்னது அப்பிள்ளானோ அப்படின்னு பாஷ்யக்காரராலே பகவத் விஷயத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த பிள்ளான் போல இருக்கார், ஞானம் தேஜோ விசேஷமாக இருக்கார் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவர் தான் உபய சிம்மாசனாதிபதி. அதாவது ஸ்ரீபாஷ்யத்துக்கும் பிரவச்சனகர்த்தாவாக பாஷ்யக்கார் நியமித்தார், பகவத் விஷயத்தை அவரையே பண்ண சொல்லிட்டார். அதனால் உபய வேதாந்தம்னு சொல்கிறோமே, நான் மற்றவாள்லாம் ஒரு வேதாந்தி தான், நாம தான் வைஷ்ணவாள் தான் உபய வேதாந்தி. அதனால தான் பட்டர் கூட இந்த சாஸ்திரத்தை கொண்டு நஞ்சியர் அப்படின்னு பின்னாளில் நாம் சொல்கிறோமே நம்ம ஆச்சாரியன் பரம்பரையில், அவர் வேதாந்தியாக இருந்தார் மேல்நாட்டில். அவருக்கு ஒரு வேதாந்தம் தான் தெரியும், அதுக்கு உண்டான பூர்வ சாஸ்திரங்கள்லாம் நன்னா தெரியும், இந்த வேதாந்தம் தெரியாது, உபய வேதாந்தம். அதனால் இந்த திருவிழுந்தாண்டக சாஸ்திரத்தை கொண்டு அவரை ஜெயிச்சார், தன் வசமாக்கினார் அப்படின்னு சொல்கிறாளே. அதனால் உபய வேதாந்தம். அதனால் உபய வேதாந்த பிரவர்த்தகராக யாரை நியமித்தார் பாஷ்யக்காரர்னா அப்பிள்ளான, திருக்குறுகை பிரான் பிள்ளான. அதனால் அந்த பிள்ளானோ அப்பிள்ளானோ அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு அப்பிள்ளார்னு திருநாமம் இருக்குது. இந்த மாதிரியான கருடனுடைய தேஜோ விசேஷங்கள்லாம் இவர் பொருந்தியவராக இருக்கிறதுனால இவரும் அதே போல் உபய வேதாந்தத்தையும் நன்றாக அதிகரித்து அதை பிரவர்த்தகரானார். அதனால்தான் சுவாமி தேசிகனுக்கு எல்லாமே இவருக்கு ஆச்சாரியன்தான். ராமானுஜாரியாத் ஆத்ரேயான் மாதுலாத் சகலா கலாஹா அவாபவிம்சத்யப்தேயஸ் தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் இந்த அப்புள்ளார் அவருக்கு இதுலேருந்து என்னென்னா ராமானுஜ பிள்ளான்னு திருநாமம் வச்சார், அப்பிள்ளானோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவருடைய வைணதேயனுக்கு இதனுடைய அம்சங்கள்லாம் இவர் இடத்துல, அதாவது அந்த வேதாந்தங்கள்லாம் இவருக்கு தான் இட்ட வழக்கா கைவந்த கலையா வேதாந்தோதயனர் அப்படின்னு மடப்பள்ளி ஆச்சானுக்கு இது திருநாமம் இருக்கட்டும். அதாவது விருது கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன், அவருடைய கொள்ளு பேரன். இப்படி அந்த வேதாத்மா விகேஸ்வர ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய அந்த கருத்மானுடைய அனுகிரகமும் இவருக்கு இருந்ததுனால்தான்
அந்த அந்த வைணதேய மந்திரத்தில் கைவந்தவரானதுனால்தான் தன்னுடைய மருமானான சுவாமி தேசிகனுக்கு அவர் வைணதேய மந்திரத்தை உபதேசம் பண்ணார். ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணல, வைணதேயன் பிரத்யட்சமாகி அந்த வைணதேயன் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். ஆனால் அப்புள்ளார் பண்ணது என்னது? வைணதேய மந்திரம்தான். அதனால் அவருக்கு சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியனுக்கு ராமானுஜாச்சாரியர்னு திருநாமம். அதை எதனால் வச்சார்? அவருடைய தகப்பனார் ரங்கராஜாச்சாரியர் எதனால் வச்சார்னா, தன்னுடைய ஆச்சாரியன் தகப்பனாராக இருக்கக்கூடிய ராமானுஜ பிள்ளானுடைய திருநாமத்தை அப்படியே வச்சார். அதுக்கப்புறம் அப்பிள்ளானோ அப்படின்னு திருக்குறுகை பிரான் பிள்ளான் போல தேஜஸாக இருக்கார் அப்படின்றதுனால அவருக்கு அப்பிள்ளார்னு பேர் வந்தது. பின்னாலேயும் அந்த வைணதேய ஸ்வரூபம் மாதிரி இவர் திகழ்ந்ததுனால அப்புள்ளார் அப்படின்ற திருநாமம் வந்திருக்கு. இது அதனால் இது அவருடைய தனியன் என்ன அப்படின்னா, நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே நமஹா அப்படின்னு முதல்லையே ஒருத்தருடைய விசேஷம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல அவரை அப்படியே சேவிப்பான். யாருன்னா ஒரு பெரியவாள் வந்தாள்னா, வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே தூயின்னு ஒரு வைஷ்ணவனை இன்னொரு வைஷ்ணவன் பார்த்தான்னா அப்படியே உடனே சேவிக்கணும்னு சொல்லியிருக்குது. அது சரி. அது காரணம் என்ன? அந்த வைஷ்ணவனிடத்துல பெருமாள் உள்ளுக்குள்ள குடிகொண்டிருக்கான்றதுனால எல்லாரிடத்துலையும் பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கான்றது வேற, அது பொதுவானது. ஆனால் வைஷ்ணவனிடத்தில் எம்பெருமான் ஆதரத்தோட குடிகொண்டிருக்கான். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்காரன் இருக்கான், குர்த்தனக்காரன் குடி வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? குர்த்தனக்காரனுக்கும் வீட்டுக்காரனுக்கும் எப்போ பார்த்தாலும் தகராறு. நீ இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சானா உன்னை காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு இது ஓணுமா, வாடகை ஓணுமா, நான் பேங்க்கில் கட்டுறேன் வாடகையை அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போவும் அந்த வீட்டுக்காரன் தான் இந்த வீடு, ஆனால் அந்த வீட்டுக்காரன் தான் வீடு, ஆனால் அந்த வீட்டுக்காரன் ஆதரத்தோடு அந்த வீட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. அதான் வந்தால் காலை வெட்டிடுவேன்னு சொல்கிறானே, அதுபோல். அதே இன்னொரு வீடு இருக்குது, அது நல்லவனுக்கு கொடுத்தன வச்சுருக்கான், நல்லவனுக்கு குடி விட்டுருக்கிறதுனால அவன் நீங்கள் எப்பவும் வரணும் அப்படின்னு அவாத்தில் விசேஷத்துக்கெல்லாம் கூட வீட்டுக்காரனை சாப்பிட கூப்பிட்றான். ரொம்ப சுவாதீனமாக அந்த வீட்டுக்காரனை வைக்கிறான். இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் இவனே குடியிருக்கான். யார்? வீட்டுக்காரனே குடியிருக்கான். இப்போ இந்த 3 வீட்டுக்கும் வாசி இருக்குது. ஒன்றுத்தில் தானே குடியிருந்து பழங்கின்னு இருக்கிறதுனால அதனுடைய சைஷ்டியம் வேறு, அதில் இருக்கக்கூடிய இவனுடைய அனுபவம் வேறு. இன்னொருத்தன் நல்லவனாக இருந்து அப்பப்போ அந்த வீட்டில் கூப்பிட்றான், சாப்பிட போகிறான், வரான், அது மாதிரி ஏதோ இருக்கான்னா அதனுடைய தன்மை வேறு. வந்தால் காலை விட்டுடுவேன்னு சொல்கிறானே, அந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய தன்மை வேறு. அதை போல் இந்த 3வது கேட்டகரி சொன்னவன் வந்தால் காலை விட்டுடுன்னு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெருமாள் குடியிருக்கிறது, எல்லார் உள்ளேயும் இருக்கிறதுன்றது ஒவ்வொருத்தரும் நான் தான் தெய்வமாவது தேவாத்தியாவது எனக்கு நானே சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. சில பேர்லாம் என்னன்னா, நம்ம உள்ள தெய்வந்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன், அதில் தான் நாம் ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவன். சில பேர் என்ன பண்ணுறா, பிரபத்தியே பண்ணிடுறா, நானும் யானும் நீ, என் உடமையும் நீ ஏன்னு, இந்த மாதிரி 3 நிலைமை. அதனால் ஒரு உயர்த்தியாக இருக்கவாளை பார்த்து, அதனால்தான் வைஷ்ணவன் திருஷ்டுவா, அந்த வைஷ்ணவனுடைய உள்ளத்தில் பெருமாள் எப்படி இருக்கான்? சொந்த இடத்துல இருக்கா போல இருக்கான். சொந்த இடத்துல இருக்கா மாதிரி பெருமாள் உள்ளுக்குள்ளே இருக்கான் அந்த ஆதரத்தோடு. பிரம்மபுரம் அது அவனுடைய வீடு, அதில் இவன் கொடகோலியில் இருக்கான். கொடகோலியில் இருக்கானே தவிர அது பற்றி, ஆனால் பெருமாள் தான் பிரதானமாக இருக்கான், இவன் அவுட் ஹவுஸில் இருக்கா மாதிரி இருக்கான். அதனால்
அப்படி வைஷ்ணவனை பார்த்தா சேவிக்கணுன்றது ஒரு பொதுவான விதி இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல ஆச்சாரியன் பண்ணின பரம உபகாரம் அது இது அவருடைய தேஜோ விசேஷங்கள் நம்ம திருத்தி பணி பண்ணது எல்லாம் இருக்கிறதுனால கண்ணபிரானுக்கென் பெண்மை தோற்றோம் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அந்த அந்த மாதிரி நாமும் அடியோனார். அதனால் முதல்ல நமஹா அப்படின்னு அவரை நினைக்கிறதுக்கு ஸ்மரிக்கச்சேவே நமஹா அப்படின்னு முதல் பதம் இருக்குது. நமஸ்காரம் பண்ணுற பதம் மேலே நாம் நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாश्रयं ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.